அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு ஏற்ற தினம்னா அது தைப்பூசம் தான். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டோம்னா தீராத வினைகளும் துன்பங்களும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் காவடி எடுப்பதன் தத்துவத்தை போற்றுகின்ற ஒரு திருநாளும் ஆகும். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருக்கணும், எப்படி வழிபட வேண்டும் என்பதை குறித்து இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இப்ப பதிவுக்குள்ளடி போயிடலாம். தைப்பூச அன்று முருகப்பெருமானுக்கு குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்வதால் முருகப்பெருமானின் அருள் மட்டுமின்றி நவ கிரகங்களின் அருளும் நமக்கு கிடைக்குங்க. இதனால துன்பங்கள் தடைகளும் நீங்குவதுடன் நமக்கு அளவில்லாத நன்மைகளை கொடுக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதம் என்று சொன்னால் அது தைப்பூச விரதம் தாங்க. அதாவது தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான விரத நாளும் கூட. தை மாதத்தில் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளல்ல நாம தைப்பூச திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றோம். இந்த தைப்பூசத்துல முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் நினைத்தது நடக்கும் என்பதும் நம்பிக்கை. அதே போல தைப்பூசத்துல முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் தீராத பிரச்சனைகளும் தீரும். இதனால் தாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் தைப்பூச அன்று விரதம் கடைபிடிப்பது வழக்கமாகவே வைத்திருக்கின்றனர். முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் தைப்பூசத்திற்காக 48 நாட்கள் விரதம் இருந்து வருகின்றனர். தைப்பூசம் ஆனது இந்த வருடம் பிப்ரவரி மாதம் முதல் நாளே, அதாவது 1ஆம் தேதியே ஞாயிற்றுக்கிழமை அன்று வருது. இந்த நாள்ல அதிகாலையில் இருந்து குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகனை வழிபட்டு விரதத்தை நாம துவக்கிக்கணும். பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி முருகப்பெருமான் சன்னதியை 6 முறை சுற்றி வழிபடணும். அத்துடன் முருகன் சன்னதியில் அமர்ந்து முருகனின் சடாசர மந்திரமான ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 108 முறை நம்ம கண்களை மூடி மனதுல முருகனை நினைச்சு உச்சரிக்கணும். அதன் பிறகு நம்முடைய வேண்டுதலை முருகனிடம் சொல்லி நம்ம வேண்டிக் கொள்ளணும். மாலையில வீட்டுல விளக்கேற்றி முருகனை வழிபட்டுட்டு விரதத்தை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இப்ப நீங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே விரதம் இருந்து நம்ம வீட்டு பூஜை அறையில சட்கோண வடிவுள்ள கோலம் போட்டு ஒரு 6 அகல் விளக்குகள்ல மட்டும் விளக்கேற்றி வைத்து நம்ம வழிபடணும். முருகனுக்குரிய மந்திரங்களை இல்ல பாடல்களை நம்ம படித்து நம்ம வழிபடணும். உங்களால முடியும் அப்படின்னா முழு உபவாசமாகவும் நம்ம விரதம் இருக்கலாம். முடியாதவங்க எளிமையான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு பால் பழம் மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டும் விரதம் இருக்கலாம். சாயங்காலம் முருகனுக்கு நெய்வேத்தியம் படைத்து மனதார நம்ம வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். முருகனுக்குரிய ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நம்ம தொடர்ந்து உச்சரித்தவாறு இருக்கணும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி பூச நட்சத்திரம் என்பது மங்களகரமான குரு பகவான் உச்சம் பெறும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போன்று பௌர்ணமி சந்திரனுக்குரிய நாளாகும். இந்த ஆண்டு தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்குங்க. குறிப்பாக பூச நட்சத்திரமும் குரு பகவானுக்கு உரியது என்பதால் இந்நாளில் வழிபடுவது குரு பகவானின் அருளை நாம பெற்றுத்தரும். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரியது. அதனால இரண்டும் இணைவதால் குருவின் ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஞானம் பெருகும். தைப்பூசம் அன்றுதான் முருகப்பெருமான் சூரனை வென்ற நாள். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள் என்பதால் இது அனைத்து முயற்சிகளும் வெற்றியை நமக்கு கொண்டு சேர்க்கும். இது ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்த நாள் என்பதால் நம்ம ஆன்மீக பாதையில் முன்னேறவும் தடைகளை நீக்கவும் உள் வலிமையை பெறவும் நமக்கு உதவுது. முருகப்பெருமான் வள்ளியை மணந்த நாள் தைப்பூச என்பதால் திருமண தடை நீங்கி நல்ல துணை அமையும். மேலும் ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களுக்கு இது மிகவும் விசேஷமானது. தை மாத பௌர்ணமி நாள் என்பதால் செல்வ வளம் பெருகவும் வாழ்க்கையில நிறைவு ஏற்படவும் சிறந்த ஒரு நாளாகவும் இருக்குங்க. தைப்பூசம் அன்று நம்ம பச்சரிசியில மஞ்சள் கலந்து வைத்து அதன் மீது 6 அகல் விளக்குகள் ஏற்றி நாம வழிபடணும். அந்த 6 விளக்குகளுக்கு முன்பு 6 பூக்களை வைத்து ஏதாவது ஒரு வாசனை மிக்க பூக்களை வைத்து நம்ம வழிபடலாம்.
முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல், கருப்பு சுண்டல், இதெல்லாம் வந்துட்டு நம்ம நெய்வேத்தியமா படைச்சு செவ்வரளி மாலையை சூட்டுவதும், செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வதும் நம்ம முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிடிக்குமாம். இப்படி நம்ம வழிபடுவதனால் முருகன், சந்திரன், குரு பகவான் இப்படி எல்லாருடைய அருளையும் நம்மளால பெற முடியும். இதனால் செவ்வாய் தோஷம் நீங்குவதுடன் செவ்வாய் பகவானின் அருளால் வீடு, சொத்து, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமும் நமக்கு உண்டாகும். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.